Hey viewers, this is Aslam and welcome to your favorite channel Just Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பாத்திரம்லாம் வாடகைக்கு விட்டு எப்படி சம்பாதிக்கலாம், அதில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது, இந்த பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல்ல இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய இடம் தேவைப்படும். அது உங்கள் வீடாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் வாடகைக்கு பிடிக்கக்கூடிய ஒரு கடையாகவும் இருக்கலாங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் எவ்வளவு நாள் பழமையான ஆளாக இந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களோட வியாபாரம் பிக்கப் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதோட மூமெண்ட்டும் உங்களோட இன்கமும் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். இதே ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாடகைக்கு கொடுக்கறதுக்கு பொருளே இருக்காது, அந்த அளவுக்கு உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாகிடும். இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்கம், அதாவது அந்த பொருளுக்கு கிடைக்கக்கூடிய வாடகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, 10, 15, 20 அந்த மாதிரி தான் இருக்கும். ஏதாவது பெரிய பொருள் நீங்கள் வாடகை கொடுத்தா தான் 1000, 500 அந்த மாதிரி கிடைக்கும் சாமியானா இந்த மாதிரி டென்ட்டுகளுக்கு. பட் அவங்க எடுக்கக்கூடிய குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேர் வாடகைக்கு எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 to 100 சேராவது எடுப்பாங்க. அப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சேருக்கு உங்களுக்கு 5 ரூபாய் வாடகையே வச்சாலும் 100 சேருக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? 500 ரூபாய் ஆயிடுச்சுங்க. சப்போஸ் உங்ககிட்ட 200 சேர் ஸ்டாக் வைக்கிறீங்க, டெய்லி அந்த 200 சேர் ரன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த சேர் மட்டுமே ஒரு நாளைக்கு 1000 ரூபாயை உங்களுக்கு தனியாக சம்பாரித்து கொடுத்துரும். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் பர்டிகுலராக இந்த பொருட்களை தான் நீங்கள் வாடகைக்கு விடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கே கிடையாதுங்க. கஸ்டமர் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி வச்சு வாடகைக்கு விட்டிங்கன்னா, அதாவது கஸ்டமரோட விசேஷம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணும்போது நீங்கள் இந்த பாத்திர வாடகை பிஸ்னஸில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியுங்க. குறைஞ்சபட்சம் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட ஓரளவு போதுமான ஒரு சுமாரான கல்யாணத்துக்கு போதுமான ஐட்டங்கள் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு 1 லட்சத்துக்கு குறையாமல் இந்த பிஸ்னஸில் வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை திருச்சியில் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் கூட, அதாவது யாராவது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் இந்த பொருட்களையே ஹோல்சேலில் கூட வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. சப்போஸ் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த பொருட்கள் எல்லாமே திருச்சியில் அவர்கிட்டே வந்து ஹோல்சேலில் நீங்கள் வாங்கிக்கலாம். அவரோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தோராயமாக இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் என்னென்ன பொருட்களை நீங்கள் ஸ்டாக் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக கிளான்ஸ் பார்ப்போம். இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் சேர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சே ஆகணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 100லேருந்து நீங்கள் எவ்வளோ வேண்டாலும் வச்சுக்கலாம். உங்களோட பிஸ்னஸோட டெவலப்பை பொறுத்து இருக்குது. சப்போஸ் இந்த பிஸ்னஸ் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பெருசாக எந்த கஸ்டமர்ஸும் வரமாட்டாங்க. அப்படி இப்போ இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 to 200 சேர் போதுமானது. இல்லை உங்களுக்கு நல்ல ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கும்போது கஸ்டமர் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்களோ உங்ககிட்ட அந்தளவுக்கு நீங்கள் சேர் கண்டிப்பாக ஸ்டாக் பண்ணி ஆகணும். ஒரு நாளைக்கு 1000 சேர் கேட்டாலும் சரி, 10,000 சேர் கேட்டாலும் சரி, கஸ்டமர் நீங்கள் அதை கண்டிப்பாக மெயின்டைன்ஸ் பண்ணியே ஆகணுங்க. சப்போஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த சேர் குவான்டிட்டி தேவைப்படுதுன்னா, அதாவது 1000, 10,000 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு சேர் குவான்டிட்டி தேவைப்படுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டிய இடம் ஹைதராபாத்தில் தான் உங்களுக்கு எக்கச்சக்கமான பிளாஸ்டிக் சேர்ஸோட கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கான்டாக்ட்ஸ் இருக்குது அபவுட் தட் பிளாஸ்டிக் சேர்ஸ் மேனுஃபேக்சரோட டீட்டெயிலை அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க வந்து தமிழ் பேச மாட்டாங்க, தெலுங்கு, இங்கிலீஷ், அப்புறம் உருது, இந்த 3 லாங்குவேஜ் மட்டும்தான் பேசுவாங்க. சப்போஸ் நீங்கள் கால் பண்ணால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் பிரியாணிலாம் ஆக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேக்கு ஒரு 5 to 10 செட்டாவது நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அது சைஸ் வைஸாக. அப்புறம் சாமியானா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டென்ட்டு, அது நீங்கள் ஒரு 4-5 கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து ஏதாவது துக்கமாக இருக்கட்டும் இல்லை சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு சிலர் வீட்டுக்கு வெளியில் கண்டிப்பாக போடுவாங்க. இந்த மாதிரி சாமியானா டென்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாடகை கிடைக்குங்க ஒரு நாளைக்கு. அப்புறம் இந்த மாதிரி கல்யாண காது குத்து இதுக்கெலாம் தேவைப்படக்கூடிய ஒரு சில பாத்திரங்களை நீங்களே ஐடியா பண்ணி ஆட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. உதாரணத்துக்கு பக்கெட்டு, கரண்டி, தட்டு, இட்லி சட்டி, அப்புறம் ஹாட் பாக்ஸு, இந்த மாதிரி A to Z. அப்புறம் அந்த டைனிங் டேபிள் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டீலில் நல்லா லென்த்தாக பிளேட் போட்டிருப்பாங்கல்ல மேலே, அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25லேருந்து ஒரு 100 டேபிள் வரையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. இதெல்லாம் பேசிக்கான ஐட்டம்ஸு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்னென்ன நீங்கள் ஆட் பண்ணிக்கலான்னா, இந்த கல்யாண வீட்டில் உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறக்காண்டி ஒரு ஸ்ப்ரேயர் வச்சுருப்பாங்க இல்லையா, அது ஃபேன் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், அது வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் கூலரு, அப்புறம் ராட்சச ஃபேனு, தூஃபான்னு சொல்லுவாங்க, அந்த ஃபேன்லாம் வாங்கி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பொருட்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிகமான வாடகை கிடைக்குங்க, 500, 1000 சொல்லிட்டு. அப்புறம் ஜென்ரேட்டர் வாடகை கொடுக்கலாம். அந்த ஜென்ரேட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 to 3000 வரையில் நீங்கள் வாடகை வசூலிக்கலாங்க. அப்புறம் மைக் செட்டு, சீரியல் லைட்ஸு, டியூப் லைட்ஸுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நீங்கள் வாடகைக்கு நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு யாராவது இதை பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்க கூட டைப் பண்ணிக்கலாங்க இந்த பிஸ்னஸை.
இது மட்டும்தான் இல்லைங்க, நீங்கள் இது கூடயே அதாவது காரு, டாடா ஏசி இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். எது உங்களால் வாடகை கொடுக்க முடியுமோ, உங்ககிட்ட எவ்வளவு அதாவது பட்ஜெட்டு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாங்க. பட் நான் ஆரம்பத்தில் சொன்ன பொருட்கள் எல்லாமே பேசிக்காக ஒரு பாத்திர வாடகைன்னு சொல்லி நீங்கள் விடணும்னு நினச்சா அதெல்லாம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச நபர் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் முதற்கொண்டு வாடகைக்கு விட்டுட்டு இருக்காங்க. கூடவே அந்த பிரியாணி ஆக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இரும்பு அடுப்பு இருக்குங்க இல்லையா, அதுவும் சேர்த்து வாடகைக்கு விடுறாருங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஜஸ்ட் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களை வந்து சேரும். மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.